இன்றைக்கி தேர்ஸ்டே மார்னிங் எப்பொழுதும் போல் சின்னதாக சிம்பிளாக ஒரு சின்ன குளத்தோட டேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வீட்டில் மாலை போட்டிருக்கனால உங்களுக்கு ஃபுட் மார்னிங் சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணுங்கிறக்காக இன்றைக்கி வெஜிடபிள் ரைஸ் பொட்டேட்டோ ஃப்ரை ரெண்டுமே செஞ்சுருந்தேன். எந்த ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ரொம்ப நம்மளுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். நம்ம இது ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு அப்படி தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்துச்சு. நான் வீட்டிலேயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் 10 டைம்ஸ் மேலே ஹஸ்பண்ட்டு சொல்லிகிட்டே இருப்பேன், நான் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. நீங்கள் இப்படி ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. வீட்டில் இருக்கவங்கள்ட்ட ஒரு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ரெகுலராக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி மார்னிங் பொட்டேட்டோ ஃப்ரை செஞ்சுருந்தேன். பொட்டேட்டோவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு ரெண்டும் ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு 5 to 10 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. பாப்பா எந்திரிச்சிட்டாங்க. அவங்களுக்கு சிம்பிளாக இன்றைக்கி மார்னிங் கீ தோசை ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். வெஜிடபிள் ரைஸோட இந்த உருளைக்கிழங்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சாப்பிட்டு பார்த்துருந்தேன், நல்லா தான் இருந்துச்சு. எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.